Hello friends, welcome back to Healthy Lifestyle. இன்னைக்கு வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா பப்பாளி பழம் சாப்பிடுறதால உங்களுக்கு கிடைக்க போற நன்மைகள். பொதுவா பழங்கள்னாலே நம்மளோட உடலுக்கு நன்மைகளை தாங்க தரும். இந்த பழம் அந்த பழம் எந்த பழமே கிடையாது. ஒவ்வொரு பழத்திலயும் ஒவ்வொரு விதமான நன்மைகள் அதிக அளவுல இருக்கு. அப்படி இருக்கும்போதும் முதன்மையா விளங்குற பழம் எதுன்னு கேட்டீங்கன்னா அது பப்பாளி பழமா தான் இருக்கும். மற்ற பழங்கள் கூட ஒப்பிடும்போது பப்பாளி பழத்துல தான் அதிகமான நன்மைகள் இருக்குதுன்னு சொல்றாங்க. உங்களோட இதய குழாயில ஆரம்பிச்சு பெருங்குடல் வரைக்கும் பலவிதமான நன்மைகளை இந்த பப்பாளி பழம் வாரி வழங்குதுன்னு சொல்றாங்க. இது எல்லா காலங்களிலும் சாப்பிடுறது மட்டும் இல்லாம இது ரொம்ப மலிவா கிடைக்கக்கூடிய பழம்னு சொல்றாங்க. வருஷம் முழுக்க நீங்க தேடினா கூட எல்லா சந்தையிலும் கிடைக்கக்கூடிய ஒரு பழம் எதுன்னு கேட்டீங்கன்னா அது கண்டிப்பா பப்பாளி பழமா தான் இருக்கும். இது மட்டும் இல்லாம பலரோட வீட்டு தோட்டத்திலும் இருக்கிற ஒரு முக்கியமான மரம் எதுவும் கேட்டீங்கன்னா அதுவும் பப்பாளி மரமா தான் இருக்கும். பப்பாளி இருக்கிற உடல் நல நன்மைகளை பத்தி இனிமே நம்ம பார்க்கலாம். விட்டமின் ஏ குறைபாடு இருந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்க பப்பாளி பழம் சாப்பிடணும். ஏன்னா இதுல விட்டமின் ஏ, கால்சியம், பொட்டாசியம் அதிகமாக இருக்குது. அடுத்தது உங்களோட மெட்டபாலிசத்தை ஊக்குவிக்கிறதுக்கும் இந்த பப்பாளி பழம் ரொம்பவே யூஸ் ஆகுது. இதில் இருக்கிற ஃபோலிக் அமிலம் உங்களுக்கு விட்டமின் பி, விட்டமின் B6, ரிபோஃப்ளோவின் இது எல்லாமே உங்களோட மெட்டபாலிசத்தை அதிகரிக்கிறதுக்கு முக்கிய பங்கு வகிக்குதுன்னு சொல்றாங்க. மலச்சிக்கல் பிரச்சனை இருக்குதுன்னா கண்டிப்பாக இந்த பழத்தை சாப்பிட்டு வாங்க. இது உங்களோட மலச்சிக்கலை நீக்கி செரிமானத்துக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நார்ச்சத்து இல்லாத உணவுகளை சாப்பிட்டா அது செரிமான பாதையில் சில நேரம் சுலபமாக செல்லாதுன்னு சொல்றாங்க. இப்படி அடைக்கப்பட்டுகிற பொருட்களை பப்பாளி பழம் சாப்பிட்றது மூலியமா உடனடியாக சீராக்கலாம்னு சொல்றாங்க. பெருங்குடல்ல சளி அடைச்சிட்டு இருந்ததுன்னா பப்பாளி பழ ஜூஸ் சாப்பிட்றது மூலியமா அதை நீங்க முழுமையா நீக்கலாம்னு சொல்றாங்க. எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா பப்பாளி பழம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். குறைவான கலோரி, வளமையான ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த பழம் எதுன்னு கேட்டீங்கன்னா அது பப்பாளி பழமா தான் இருக்கும். செரிமானத்துக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களோட உடல் எடையை குறைக்கிறதுக்கும் இந்த பப்பாளி பழம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்புறம் கீழ்வாதம், எலும்புத்துள நோய், இந்த மாதிரி வேறு எந்த வலி எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் பப்பாளி பழத்தை நீங்க சாப்பிடலாம். இதை சாப்பிட்டுட்டு வரது மூலியமா இது உங்களோட வலியை குறைக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களோட நோய் எழற்சி பண்பை அதிகரித்து உங்களுக்கு நோய்கள் ஏதாச்சும் வந்தாலும் காயங்கள் ஏதாவது ஏற்பட்டாலும் வேகமாக ஆற வைக்கிறதுக்கும் இதில் இருக்கிற ஆற்றல் உங்களுக்கு உறுதுணையாக இருக்குது. அடிக்கடி சளி பிடிச்சிக்கிச்சுன்னா நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்குதுன்னு அர்த்தம். அப்படி இருக்கும்போது நீங்கள் உங்களோட உணவில் பப்பாளி பழத்தை சேர்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களோட சளி, இருமல் எல்லாத்தையுமே நீக்கிறதுக்கு இது ஒரு முக்கிய பங்கு வகிக்குதுன்னு இந்த பப்பாளி பழத்தில் விட்டமின் சி அதிக அளவில் இருக்கிறதால உங்களோட நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு பெரும் பங்கு வகிக்குதுன்னு சொல்கிறாங்க. சிறுநீரக கோளாறு இருக்கிறவங்களுக்கும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பப்பாளியோட விதைகளை பற்றி நிறைய பேருக்கு தெரியலன்னு தான் சொல்லணும். ஜெல்லி போன்ற தோற்றத்தில் இருக்கிற இந்த விதைகள் பார்த்தீங்கன்னா பாக்டீரியாவை அழிக்கிற குணம் அதிக அளவில் இருக்குது. சிறுநீரக கோளாறு, உங்களோட ஈரலை சுத்தப்படுத்துதல், நச்சுத்தன்மையை நீக்கிறது, இது மாதிரியான விஷயத்துக்கு இந்த பப்பாளி பழம் ரொம்பவே உறுதுணையாக இருக்குது. கடைசியாக பப்பாளி பழ விதைகளை வெந்நீரில் போட்டு குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களோட குடும்ப கட்டுப்பாட்டுக்கு உதவி புரியும்னு நிறைய பேர் நம்புகிறாங்க. உங்களோட சொந்த இடர்பாட்டில் இதனை சோதிச்சு பார்த்துக்கிறது ரொம்பவே நல்லது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ இன்னைக்கு நான் சொன்ன இந்த பப்பாளி பழம் பற்றின டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இது மூலமா நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனாக வந்துக்கிட்டே இருக்கும். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.